அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 4 யுகங்களாக கால ஓட்டத்தை பிரித்து நம்முடைய கால கணிப்பு செய்த முன்னோர்கள் ஒவ்வொரு யுகத்திற்கும் இத்தனை ஆண்டுகள் கணக்கு சொல்லி அந்தந்த யுகத்திலே வலுப்பெறக்கூடிய தர்மங்கள் எவை, அதர்மம் எந்த அளவில் இருக்கும், எந்த வடிவிலே இருக்கும் என்பதை சொல்லி அதிலிருந்து தப்பிப் பிழைக்க பிராயச்சித்தத்தையும் சொல்லி இறைவனை சரணடைந்து அவனுடைய பெருமைகளை கூறக்கூடிய அடியவர்களோடு கூட இருந்து அந்த யுகத்தினுடைய வீரியத்திலிருந்து தப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுவார்கள். அந்த வரிசையிலே 4ஆவதாக கொள்ளப்படும் கலியுகம்தான் இருப்பதிலேயே மிகவும் கடுமையான காலம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் ஓடக்கூடிய இந்த யுகத்தில் தொடங்கி சில நாட்களிலேயே பொய், சூதுவாது, திருடு முதலியவைகளெல்லாம் சாதாரண வழக்கங்கள் போலே ஏற்பட்டு அவற்றிலே ஈடுபடுபவர்கள் பெரும்பான்மை சமூகத்திலே பொதுவிலேயே கலந்து மக்களுள் மக்கள் போலே அறியப்படுவார்கள் என்பதையும் கலியுகத்தினுடைய செயலாகவே அது வர்ணித்திருக்கிறது. அதன்படிக்குத்தான் கலிபுருஷன் என்ற ஒரு தெய்வத்தை, ஒரு தேவதையை உருவாக்கி இவனுடைய குணமே தான் யாரை பற்றுகிறார்களோ அவர்கள் கூடாத வழியிலெல்லாம் சென்று எத்தனை வாசித்திருந்தாலும் எவ்வளவு அனுபவ அறிவிருந்தாலும் அவர்கள் கூடாதவற்றை செய்து தொல்லையிலே போய் சிக்கிக்கொண்டு மீண்டும் இறைவனருளாலே விதிப்படி அதிலிருந்து நீங்கி நன்மையை அடைவார்கள் என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறது. இந்த செய்தியை வலியுறுத்தி சொல்லவே பல்வேறு கதைகளை நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் அதை தொடர்ந்து வந்த காவிய நூல்களும் சொல்லியிருக்கின்றன. அந்த வரிசையில் என்றும் மாறா சிறப்புடையது நளதமயந்தி என்று அழைக்கப்படும் இந்த தம்பதிகள் பற்றிய கதை. இதிலே தமயந்தி தான் கதாநாயகி. இன்னும் சொல்லப்போனால் அவளை முன்னிறுத்தித்தான் இந்த கதையே நகரும். தமயந்தி பேரழகு வாய்ந்தவள். இவள் அரசகுமாரி, விதர்பதேசத்தை சேர்ந்த பீமன் என்று அழைக்கப்படும் அரசனுடைய மகள். இந்த பீமன் மகாபாரதத்திலே வரக்கூடிய பீமன் இல்லை, இது காவியத்திலே அறியப்படும் வேறொரு பீமன். அந்த அரசகுமாரியானவள் ஒரு நாள் அன்னங்கள் வந்து அவளிடம் நடைபயின்று சென்றன என்று சொல்லப்படுகிறது. அழகான தங்க இறகுகள் கொண்ட அன்னங்கள் அவள் அழகிலே ஈடுபட்டு அவளை போலே தாங்களும் நடக்க வேண்டும் என்று பழகிச் சென்றனவாம். இந்த அன்னக்கூட்டம் அங்கிருந்து புறப்பட்டு நிஷாத தேசம் என்று அழைக்கப்படும் மற்றொரு தேசத்திற்கு சென்றது. அந்த தேசத்திலே நளன் என்ற வாலிபன் அரச பரம்பரையிலே வந்த அரசகுமாரன் அடுத்தவன் அரசனாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த அன்னங்கள் அவனை சுற்றி வந்தன. அதிலே நல்ல அழகான அன்னம் ஒன்றை கையால் பிடித்து கொண்டான் நளன். நளனிடம் தன்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டது அன்னம். அந்த அன்னம் கேட்டுக்கொண்டதன்படி விடுவித்து விட்டால் தமயந்தி என்ற பேரழகியிடம் போய் உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய சிறப்புகளையும் நான் கூறுகிறேன், அதால் அவள் மயங்கி உன்னையே தன் கணவனாக வரிப்பாள் என்று கூறியதாம். இதை ஏற்றுக்கொண்ட நளனும் அந்த அன்னத்தை விடுவிக்க அந்த அன்னம் நேரே பறந்து போய் விதர்பதேசத்தில் வாழ்ந்தவளான தமயந்தியிடம் நிஷாத தேசத்திலே இப்படி ஒரு அரசன், அவனுடைய தன்மை இப்படி, அவனுடைய குணம் இப்படி, அவன் வீரமும் அழகும் இத்தகையது என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்ல அதிலே மயங்கிய தமயந்தி நளனையே தன்னுடைய கணவனாக மானசீகமாக வரித்து விட்டாள். இந்த நிலை தாக்க அவள் காதல் மயப்பட்டு தன்னிலை மறந்து போய் துடிக்க அவளுடைய தோழிகளெல்லாம் சேர்ந்து இனியும் இவளை இப்படியே விட்டால் அது ஆகாமல் போய்விடும், அதனால் அவருடைய தாய் தந்தையரிடம் எடுத்துச் சொல்லி ஸ்வயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். அவர்கள் கூற்றுப்படியே ஸ்வயம்வரமும் ஏற்பாடாகியது. தமயந்தியினுடைய சிறப்புகளை கேட்டுணர்ந்த நானாதேசத்து அரசர்களும் அந்த ஸ்வயம்வரத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே விதர்பதேசத்தை நோக்கி வந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்திராதி தேவர்கள் அத்தனை அழகு வாய்ந்தவளா இந்த மானிடப்பெண், அவளை நம்மில் ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பூலோகத்திற்கு இறங்கி வந்தார்கள். இந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்ள வேகமாக சென்ற நளனை தடுத்து நிற்பாட்டி தங்கள் தன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி எங்களை பற்றி நீ அங்கே போய் தமயந்தியிடம் எடுத்துச் சொல்லி எங்களில் ஒருவரை அவள் திருமணம் செய்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். தெய்வங்களின் ஆணையை ஏற்றுக்கொண்ட நளனும் தமயந்தியை சந்தித்து இந்த செய்தியை சொன்னான். ஆனால் அவன் யார் என்பதை அறிந்து கொண்ட தமயந்தி, ஐயா, உங்களைத்தான் நான் மனதளவிலே கணவனாக வரித்திருக்கிறேன், மறந்தும் மற்றொரு ஆடவனை நான் கணவனாக ஏற்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். இந்த செய்தியையும் அப்படியே போய் தெய்வங்களிடம் சொன்னானாம் நளன். இதால் மகிழ்ந்த அந்த தெய்வங்கள் நளனை வாழ்த்தி ஸ்வயம்வரத்திலே கலந்து கொண்டார்கள்.
அங்கே நளனை போலவே இன்னும் 5 பேர் ஒரே உருவத்தோடும் ஒரே வடிவத்தோடும் அமர்ந்திருக்க, சற்றும் மனத்தில் எந்த கலக்கமும் இல்லாத தமயந்தி அதிலே உண்மையான நளன் யார், நிஷாத தேசத்து அரசன் யார் என்பதை சரியாக கண்டுபிடித்து மாலையிட்டாளாம். அதனால் அங்கே வந்திருந்த இந்திரன், நாரதர் முதலான தெய்வங்களெல்லாம் கூட அவர்களை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். ஆனால் அந்த தெய்வ கூட்டத்திற்கு நடுவே கலிபுருஷனும் இருந்தானாம். அவனுக்கு ஸ்வயம்வரத்திற்கு வந்து நம்மை இவன் அவமானப்படுத்தி விட்டானே, இந்த பெண் இந்த மானிடனுக்காக நம்மை இப்படி துச்சமாக நினைத்தாளே என்று கோபம் வந்ததாம். அந்த காழ்ப்பிலே திருமண வாழ்க்கையிலே இவர்கள் எத்தனை சிரமங்களை சந்திப்பார்கள் பார் என்று தன் மனதிலேயே சங்கல்பம் செய்து கொண்டு விலகினானாம் கலி. இவர்களும் திருமணம் நடந்து முடிந்து நிஷாத தேசத்திற்கு போய் அங்கே நல்ல இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து வர கலியினுடைய தாக்கம் நளன் மேலே பாய்ந்தது. அந்த கலியினுடைய கண் பார்வையிலே நளன் சிக்குண்டான். என்றும் இல்லாத புதிதாய் அவனுடைய தம்பி, உடன்பிறந்த தம்பி புஷ்கரன் என்பான் ஒருவன் இவனை சூதாட அழைத்தான். அதுபோன்ற குணங்களெல்லாம் இல்லாதவனான நளன் இந்த கலியினுடைய தாக்கத்தாலே அதற்கு ஒப்புக்கொண்டு சூதாடத் தொடங்கினான். இந்த சூதாட்டம் பல மாதங்கள் தொடர்ந்து நடந்துதான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் இருந்த செல்வ வளங்கள், வீடு, உடைமைகள், வாகனம், குதிரை, யானைகள், தேர் ஓட்டிகள் என்று எல்லாவற்றையும் இழந்து கொண்டே வந்தாலும் அடுத்த ஒரு முறை ஆடி இழந்ததையெல்லாம் மீட்டுக்கொள்வேன் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து ஆடினானாம். புஷ்கரனுடைய பேச்சும் அவனுடைய திமிரும் நளனுக்கு ஊட்டமாக அமைந்துவிட்டது. உன்னுடைய கொட்டத்தை அடக்கிறேன் என்பதையே கொண்டு எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வந்தானாம். அவனுடைய அந்த கலியின் தாக்கம் சிந்திக்கும் திறனை மறைத்துவிட்டது. பரிதாபமான நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து இறுதியிலே நளன் தன் மனைவியோடு தேசத்தை இழந்து அந்த நாட்டிலிருந்து வெளிப்பட்டு காட்டுக்கு சென்று வசிக்கும்படியாய் அமைந்தது. அந்த நிலையில் தன்னை நம்பி வந்த மனைவி, அவளும் அரச பாரம்பரியத்தில் வந்தவள், அவள் தன்னால் இப்படி இந்த நிலைக்கு வந்து வீதிகளிலே கல்லும் முள்ளும் குத்த காட்டுப்பாதையில் நடந்து வந்து மரங்களிலும் செடிகளிலும் விளையக்கூடியவைகளை கடித்து உண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாளே என்று வருந்தினானாம். அந்த காட்டிற்கு நடுவே இருந்த யாரும் அதிகம் செல்லாத ஒரு கட்டிடத்தில் தங்கியிருந்த போது அன்று இரவு தன் மனைவி ஒருவேளை தன்னை விட்டு பிரிந்தால் இன்பமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அவளை விட்டு பிரிந்து இவன் தனியே சென்று விட்டான். விழித்தெழுந்து பார்த்தாளாம் தமயந்தி. தான் நம்பி வந்தவன் கணவன் அவனை காணவில்லை. இப்படி அர்த்தராத்திரி வேளையிலே காட்டுப்பகுதியில் தன்னை தனியே விட்டு சென்றானே என மனம் நொந்து அவன் என்ன நன்மையை என்னால் அடையப் போகிறான் என்று வருந்தினாளாம். எப்படியாவது தன்னுடைய தந்தை இருக்கக்கூடிய தேசத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று பார்த்தாள். அந்த அளவில் காட்டிலிருந்த முனிவர்கள், தபஸ்விகளிடம் போய் அடைக்கலமாகச் சேர்ந்தாள். தன் நிலையையெல்லாம் எடுத்துச் சொல்ல அவர்கள் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்து, அம்மா, கூடிய விரைவில் உன்னுடைய துன்பங்களெல்லாம் நீங்கி நீ மீண்டும் நலனோடு ஒன்று சேர்வாய் என்று ஆசீர்வதித்தார்கள். அந்த வழியே புறப்பட்டு வந்த ஒரு யாத்ரீகர்கள் கூட்டத்தோடு இவளும் சேடி தேசம் என்றழைக்கப்படும் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு சென்றாள். இரவு வேளையிலே அவர்கள் தங்கியிருந்த போது அங்கே வந்திருந்த யானை கூட்டங்கள் அவர்கள் வந்த அந்த வண்டிகளை எல்லாம் மிதித்து நசுக்கிவிட மற்றவர்கள் எல்லோரும் மாண்டு போக தமயந்தி மட்டும் பிழைத்தாள். அங்கிருந்து புறப்பட்டும் இன்னும் சில அந்தணர்கள் கூட்டமாக யாத்திரை செல்ல அவர்களோடு நடைபயணமாகவே சென்று சேடி தேசத்தினுடைய தலைநகரை அடைந்தாள். அங்கே இருந்த அந்த அரசியினுடைய தாயார் தமயந்தியினுடைய வடிவத்தை பார்த்து, அம்மா, நீ ராஜபாரம்பரியத்தில் வந்தவள் போல் இருக்கிறாயே என்று சொல்ல தமயந்தியும் அதற்கு மறுப்பு கூறாது, ஆனால் விடையும் சொல்லாது அவர்களோடு இருக்க சம்மதித்தாள். இது கூடிய விரைவில் அரசி வரைக்கும் சென்றது. அரசி தனக்கு உற்ற தோழியாக தமயந்தியை பாவித்து தன்னோடு தன் நாட்டிலேயே தங்க வேண்டும் என்று வைத்து கொண்டாள். இந்த நிலையில் பிரிந்து போன நளனும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்டான். ஒரு பெரிய காட்டுத்தீயிலே சிக்குண்டவன் அந்த இடத்திலேயே சிக்கிக் கிடந்த கார்கோடகன் என்ற பாம்பை தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றி கொடுத்தான். அதால் மகிழ்ந்த கார்கோடகன், 10 அடி நீ எடுத்து வை, ஒவ்வொரு அடியாக எண்ணிக்கொண்டே நடக்க வேண்டும் என்று கட்டளையிட அதன்படியே நளனும் நடந்தானாம். 10வது அடியிலே கார்கோடகன் தன்னுடைய விஷப்பற்களால் நளனை தீண்டினான். எல்லாவற்றையும் இழந்து மனைவியையும் பிரிந்து தரித்திரம் அடைந்த நிலையிலும் பாம்பை காப்பாற்ற விழைந்தவனுக்கு அந்த பாம்பு காட்டிய விசுவாசமா இது என்று வருந்தினானாம் நளன். அப்போது கார்கோடகன், சில காரணங்களாலே விதிவசத்தால் நீ இப்படி துன்பங்களை அடைந்திருக்கிறாய். இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போய் நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை வைத்து பிழைத்து கொள்ளும்படியான காட்சிகள் வரும்,
அதை பயன்படுத்தி கொண்டு நடக்க வேண்டும் என்று கூறியும், உன்னுடைய உடம்பு இப்படி விஷத்தாக்கத்தால் உருமாறி இருக்கிறதே, அது மாறும்படியாக சிறப்பான உடைகளை உனக்கு பரிசாக தருகிறேன், காலம் வரும்போது இவை உனக்கு உபயோகப்படும் என்று ஆசீர்வாதம் செய்து கொடுத்ததாம். அதையும் ஏற்றுக்கொண்ட நளன் அங்கிருந்தும் புறப்பட்டு போய் ஒரு அயோத்தியா நகரத்தை அடைகிறான். அயோத்தியா மாநகரத்தை ரிதுபர்ணன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்த காலம். அங்கே சென்று ரிதுபர்ணனுக்கு தேரோட்டியாக பணிபுரிந்தான். இந்த நிலையில் தமயந்தி எல்லா தேசத்திற்கும் நல்ல கற்றறிந்த சான்றோர்களை அனுப்பி தன்னுடைய கதையை ஒரு பாடல் போலே பாடச் சொல்லி, இதை கேட்டு யாராவது விடை கூறுகிறார்களா என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினாளாம். அதிலே அயோத்தியா நகரத்திற்கு சென்ற சுதேவன் என்ற ஒருவன் மட்டும், அம்மா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாடலை பாடச் சொன்னீர்களே, அந்த கதையை பாட்டாக்கி நானும் பாடினேன், அதற்கு பகுகன் என்ற அயோத்தியா மாநகரத்திலே இருக்கக்கூடிய தேரோட்டி மட்டும் விடை சொன்னான் என்று சொல்ல, அப்போது அவன்தான் நளனாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தமயந்தி மீண்டும் தன்னுடைய நகரமான விதர்பதேசத்திற்கு சென்று தன் தந்தையிடம் 2வது முறையாக தனக்கொரு சுயம்வரம் நடைபெற வேண்டும் என்று ஏற்பாடு செய்ய சொன்னாளாம். இந்த சுயம்வரத்தில் கலந்து கொண்ட மீண்டும் பலரும் வந்தார்கள். அதிலே அயோத்தியா நகரத்தை ஆண்டு வந்த ரிதுபர்ணனும் ஒருவன். நளனுக்கு தமயந்திக்கு மறுபடியும் சுயம்வரம் என்பதை அறிந்தவுடன் வேக வேகமாக ஒரு நாள் பொழுதிலேயே 100 யோஜனை தூரம் கடந்து போய் அங்கே அவளை சேர்க்கிறேன் என்று கூறி விதர்பதேசத்து அரசனான நளன் தேரோட்டியாக்கி சென்றான். இத்தனையும் கலியினுடைய தாக்கத்தாலே. அந்த நிலையில் அந்த அரசன் அயோத்தியா நகரத்தை ஆண்டு வந்த ரிதுபர்ணன் சூதாடுவதிலே வல்லவன். அவனிடம் தேரோட்டி கொண்டு செல்லும் வேகத்திலேயே சூதாட்டத்தின் விதிகளையும் நுட்பங்களையும் கற்றுத் தேர்ந்தானாம் நளன். இந்த நிலையில் அங்கே சென்று அந்த சுயம்வரத்தில் தானும் கலந்து கொள்ள தமயந்தி நளனை தனியே அழைத்து, பகுகன் என்ற பெயரில் இருக்கும் நீதான் நளன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், இவர்கள்தான் நம் பிள்ளைகள் என்பதை காண்பித்து கொடுத்தாளாம். குழந்தை பாசத்தால் கண்கலங்கிய நளன் தான் செய்த தவறையெல்லாம் ஒப்புக்கொண்டு தமயந்தியோடு அன்பு பாராட்டினான். இருவருக்கும் அந்த நொடிப்பொழுதில் கலியினுடைய தாக்கம் நீங்கியது. ஆனால் விஷத்தாக்கத்தால் உடம்பிலேற்றிருந்த மாற்றங்களை சரி செய்து கொள்ள கார்கோடகன் கொடுத்த அந்த சிறப்பு வாய்ந்த உடைகளை தரித்து கொண்டானாம் நளன். அடுத்த நொடிப்பொழுது அவனுடைய வடிவம் முன்பு போலே மாறியது. கலியினுடைய தாக்கத்தில் நாம் சிக்கித் தவிக்கும் போது அதுவரையில் இல்லாதிருந்த பழக்கங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து சேரும். அதுவரையில் இது தீயது என்பதில் மனதிலிருந்த தெளிவு சில நொடிப்பொழுதில் கலங்கிவிடும். அதனால் கலியுகத்தினுடைய தன்மையை அறிந்து கொண்டு எந்த நேரத்திலும் தவறு என்று உபதேசிக்கப்பட்டிருக்கும் விஷயங்களை மறந்தும் கையில் கொள்ளாது, ஒரு முறைதானே என்ற எண்ணத்திலோ முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணத்திலோ கொள்ளாது, இறைவன் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கக்கூடிய அறவழியிலே நடந்து கலியை வெல்லலாம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.